கர்த்தர் நல்லவர். இந்த 5வது நாள் வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவர் வந்து இந்த 5வது நாளில் என்ன தியானம் பண்ணணும்னு சொல்லும்போது ரைட் இன்டென்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய ஆக்ஷன்ஸை எல்லாரும் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்ம ஆக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்பதாக அவர் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய மோட்டிவ்ஸ், நம்ம நோக்கங்களை கர்த்தரோட ஒருங்கிணைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அநேக வேலைகளில் ஆண்டவர் வந்து இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் அன் ஆக்ஷன். எந்தளவுக்கு அந்த ஆக்ஷனில் இருக்கிற உண்மைத்துவத்தை தான் கர்த்தர் அதிகமாய் காண வாஞ்சிக்கிறாரே ஒழிய மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நானும் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்ற வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:2 எடுத்து நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். இப்போ மனுஷனுக்கு அவன் பண்ணுறது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்குமே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவங்க ஹார்ட் வந்து பியூர்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுறது என் மேலே தப்பே இல்லைன்னுவாங்க. ஆனால் எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க நீதி நியாயங்களை அவங்க சொன்னால் கூட, ஆனால் கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்போ அவருடைய இருதயத்தில் அவருடைய நியாயங்கள், அவர் விரும்புகிற அவருடைய நம்ம மோட்டிவ்ஸை ஆண்டவர் அதிகமாக பார்க்கிறார். அதுக்கு பைபிளில் பார்த்திங்கன்னா சாமுவேல் வந்து நமக்கு தெரிஞ்ச வசனம் 1 சாமுவேல் 16:7 கூட மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், நானும் உங்கள் இருதயத்தை பார்க்கிறேன். சாமுவேல் வந்து ஒவ்வொரு மனிதர்களை மேலே தான் பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தருடைய உள்ளத்தில் இருந்த பர்சன் தாவீது. ஸோ அதே போல் தான் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோக்கங்கள் நம்ம ஆக்ஷன் கூட கனெக்டாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அது ஒரு வர்ஷிப்பாக இருக்கலாம், நம்ம செய்கிற ஊழியமாக இருக்கலாம், நம்ம யாருக்கும் செய்கிற ஒரு நற்கிரையாக இருக்கலாம், நம்ம யார்கிட்ட ஃபோனில் பேசுகிற விசாரிக்கிற காரியங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த ஆக்ஷனுக்கு பதிலாக, நம்ம பேசுகிற வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை நம்ம ஏன் பேசணும், நம்ம இந்த செய்கை ஏன் செய்தோம் அப்படின்றது தான் கர்த்தர் வந்து நோக்கமாக இருந்து அதற்கான பலனை தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் யாக்கோபு 4:3 கூட வசனம் போட்டிருக்கு, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுறதுனால என்ன பண்ண மாட்டீங்க, பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. உங்கள் மோட்டிவ் இங்கிலீஷில் ரொம்ப போட்டிருக்கு, பிகாஸ் யூ ஆஸ்க் வித் ராங் மோட்டிவ்ஸ். ராங் மோட்டிவ்ஸோடு நம்ம செயல்படும் போது பல வேலைகளில் கர்த்தருக்கு நம்ம பிரியமற்றவர்களாக ஜீவிப்போம். ராங் மோட்டிவ்ஸ் வந்து நம்மளை தவறாக ஒரு டிசப்ஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும், வஞ்சிக்கப்படுவோம். நம்ம உங்களுக்கு ஒருத்தங்களை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்க, உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னும் போது, எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல உள்ள விருப்பம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் வெளியே போய் நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அதான் வந்து ஹிப்போக்ரஸியாக மாறுது. கட்டாயத்தின் பேரில் நம்ம செய்யறதா போகுது. ஏன்னா ஆண்டவர் நீதிமொழிகள் 16:2 நம்ம வாசிச்சோன்னா ஆண்டவர் நம்மளை பயங்கரமாக எக்ஸாமின் பண்ணுறாரு. எதை எக்ஸாமின் பண்ணுறாரு, நம்ம இருதயத்தை வெயிட்டு போட்டு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இங்கிலீஷில் போட்டிருக்கு, மோட்டிவ்ஸ் ஆர் வெய்ட் பை த லார்ட். இப்போ நம்மளுடைய மோட்டிவ்ஸை ஆண்டவர் தராசில் பார்த்திங்கன்னா சில வெயிட் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லாம் ஒரு காலத்தில் வந்து சைக்கிளில் வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வெயிட் வந்து அதிகமாக தெரியணும்னு கீழே ஏதாவது புளி வெயிட் வச்சு ஒட்டி வச்சுருவார். அப்போ நம்ம நினைப்போம் நம்ம எடுத்து வைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் அது ஈக்குவலாக ஆன மாதிரி அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தராசு அப்படின்னு சொல்லலாம், ஒரு நியாயம். அந்த தராசில் வந்து கரெக்டாக இருக்கிறத வெயிட்டேஜை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் இருதயத்தை அதிகமாய் நேசிக்கிறவர், இருதயத்தை அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்மளுடைய யோசனைகளை, நம்முடைய மோட்டிவ்ஸை நம்ம ஏன் ஒரு காலத்தை செய்கிறோன்றது தான் அவர் அதிகமாய் அதை வந்து அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் எந்த ஒரு காரியம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அதே போல் நீங்கள் எரேமியா 17:10 எடுத்து வாசிங்கன்னா, I the Lord search the heart and examine the mind. நான்
இருதயத்தை சோதிக்கிறேன், மைண்டை நான் எக்ஸாமைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எபிரேயர் 4:12 the word of God judges the thoughts and attitudes of the heart. அப்போ ஆண்டருடைய ஏன் அப்படின்னா நம்ம ஆக்ஷன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய தாட்ஸையும் எந்த மனுஷனால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ ஒரு நாள் வரும்போது கர்த்தர் அந்த எண்ணங்களை நியாயம் தீர்க்க போகிறார். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஆட்டிடியூட்ஸையும் இதயத்தில் நம்ம 4 பேர் யாருமே பார்க்க முடியாத அந்த அந்தரங்கத்தில் நம்ம செய்த ஒவ்வொரு வெளிப்படையான ஒரு செயல்களுக்கும் நம்ம அந்தரங்கத்தில் எந்தக்காக அதை செய்தோம் அப்படின்றத கர்த்தர் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். எந்த ஒரு காரியம் நம்ம வெளியே செய்யும்போது உள்ளேயும் அதோட நம்ம அலைண்டாகி அது நன்மையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் நம்ம இருதயத்தை காண்கிறார். ஸோ நம்ம இருதயம் தேவனோடு அலைண்டாகி இருக்க வேண்டும். வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு தவறான எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க. அதாவது கெஹாசி எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா கெஹாசி என்ன பண்ணுவாருன்னா நம்ம அந்த குஷ்டரோகி என்ன பண்ணுவான் அந்த தீர்க்கதரிசிக்காக பல விஷயங்களை கிஃப்டாக கொண்டு வந்திருப்பார். ஆனால் அவர் அந்த 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 கிஃப்டெல்லாம் வேண்டாம் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல கெஹாசி பாருங்க அந்த இருதயம் கரெக்டாக தேவனோடு அலைண்டா இருந்துச்சுன்னா அது எப்படி தேவனுடைய ஊழியக்காரர் அவருடைய உள்ளத்தில் ஆவியானவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் அதை அவர் வேணான்னு சொல்லியிருப்பாருன்னா கர்த்தர் சொல்லியிருப்பா இதை நீ இது ஏற்றுக்கொள்ளாத. ஒருவேளை அது அநியாயமாக அந்த ராஜா சம்பாதிச்ச பொருட்களாக இருக்கலாம். அந்த காலத்தில் அவர் எப்படி அந்த பணங்கள் எங்கேருந்து வந்துச்சு, அவர் கொண்டு வந்த கிஃப்ட் யாருடையது, அவர் எப்படி அதை சம்பாதிச்சார், அது கர்த்தர் தான் பார்க்க முடியும், நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் நம்ம வாசிப்போம் கெஹாசி 2 Kings 2 ராஜாக்கள் 5:20-27 படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கெயாசி என்பவன் அந்த சிறியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணையின்றான். எந்த அளவுக்கு ஒரு பேட் இன்டென்ஷன் பாருங்கள். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபொழுது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகச்செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுகசெய்தான் தீர்க்கதரிசி புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று பொய் சொல்றான். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளி 2 பைகள் 2 மாற்று வஸ்திரங்களை கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். தொடர்ந்து அதுக்கப்புறம் வாசிச்சிங்கன்னா நாகமானுடைய குஷ்டம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி எலிசா சபிச்சிருவார் கெஹாசியை. ஏன் இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே மிகுந்த கஷ்டம் எலிசாவுடைய கூட இருந்து அந்த உடன் வேலையாட்களுக்கு இருந்துச்சு. அப்போ அவர் என்ன நினச்சிருக்கலாம், அப்பாடா பெரிய நாகமான் ராஜா குஷ்ரோகெல்லாம் போயிடுச்சு, அப்பா எல்லாம் கொட்டகத்தில் இவங்க அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிஃப்டை பார்த்தாச்சு. அப்போ இவங்களுடைய மனசெல்லாம் எங்கே போயிடுச்சு, அந்த ஆள் கொண்டு வந்த கருத்து மேலே போச்சு. கர்த்தருக்கு இது வேணுமா வேணாமான்றதை பற்றி யோசிக்கல. இப்போ கெஹாசி என்ன பண்ணுறாரு, அவருடைய இருதயம் அந்த பொன்னும் வெள்ளியும் பார்த்து வழி விலக போச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம வழி விலக செய்திடும். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடிக்கு நம்ம இருதயங்களை சர்ச் பண்ணி பாரு, உங்கள் இருதயத்தை சோதித்து பாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை சோதித்து அது கர்த்தரோடு இருக்குதா, கர்த்தரோடு அதை நம்மளோட தாட்ஸு, நம்மளோட இன்டென்ஷன், நம்ம இன்றைக்கி ஒரு காரியம் பேசணும், இன்றைக்கி ஒரு காரியம் செய்தோம், இது ஒரு ரைட் மோட்டிவாக நம்ம பண்ணோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கடைசியில் கெஹாசிக்கு நாகமான் குஷ்டம் பிடிக்கிட்டன்னு சொல்லி அந்த அழிந்து போகிற பொண்ணுக்காக ஆசைப்பட்டதுனால அந்த ஒரு 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 குஷ்டம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சாபத்தை அந்த கெஹாசி வாங்கி கொண்டார். இது எதனால், அவருக்கு அந்த ராங் மோட்டிவ் என்ன ஆச்சு, ராங்கான மோட்டிவ் அவரை பின்தொடர்ந்து பொய்யை சொல்ல வச்சுட்டு அந்த சாத்தான் பாருங்கள், முதல்ல அவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். சத்ரு நம்முடைய மோட்டிவ்ஸ் எப்படி மாறுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சாத்தான் இருதயத்தை வஞ்சித்து விட்டான்.
அந்த காரியத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம இருதயங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தையை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். மோட்டிவ்ஸை பரிசுத்தமாய் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்சலோமில் கூட நீங்கள் அப்சலோம் 2 சாமுவேல் 15:1-6 பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சலோம் ஜனங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி, ஒரு பெரிய திரள் கூட்ட மக்களை விசாரிக்கிற மாதிரி, சொந்த தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை உருவாக்குறான். அவன் நோக்கம் எல்லாம் வேற, ஆனால் அவன் நடித்த விதம் வேற. அவனுடைய அவுட்வர்ட்லி மக்களோட அவன் பழகும் போது அப்படியே ரொம்ப கம்பேஷன் போல, கேரிங் போல அப்படி இருந்தான். அவன் ஹிடன் மோட்டிவ் என்ன இருந்துச்சு? எப்படியாவது இந்த பவரை நான் கெயின் பண்ணணும், எப்படியாவது இந்த சிங்காசனை நான் பிடிக்கணும். இன்றைக்கு நம்ம கூட ஏதோ ஒரு காரியத்தை அடையிறதுக்காக, ஏதோ ஒரு சிங்காசனத்தை, ஒரு பொசிஷனையோ, ஒரு பர்சனுடைய அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக நம்ம சும்மா உள்ளத்தில் அதை காதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, பேசிட்டு இருக்கிறோமா? இது யார் பார்க்குறாரு? ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ கர்த்தர் குட் அப்பியரன்ஸ் cannot hide wrong intentions from God. மனுஷனுக்கு அவைகள் ஏமாற்றப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு அவைகளை ஒருபோதும் நம்ம மறைத்து விட முடியாது. அதே போல தான் நம்ம வேதாகமத்தில் பார்த்தா யெகூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தேவ மனிதர் அவர். ஆனால் அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஏசபேல் குடும்பத்து மேலே, ஆகாபுடைய வீட்டு மேலே வர வைத்தா கூட அவரோட வசனம் சொல்லுடைய இருதயம் முற்றிலுமாக தேவனோட கனெக்டாக டிவோட்டடாக இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு ரைட் ஆக்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் ராங் motives cannot please God. ராங் மோட்டிவ்ஸ் நம்மளை வழிவிலக செய்யும். ராங் மோட்டிவ்ஸ் நம்மை வஞ்சிக்கும். ராங் மோட்டிவ்ஸ் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. ராங் மோட்டிவ்ஸை ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஓகே, ஆனால் ரைட் மோட்டிவ்ஸ் நமக்கு இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம், அது பரவாயில்ல. ஆனால் அது ஆண்டவர் கண்ணில் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்ம இன்டென்ஷன், நம்ம மோட்டிவ் கர்த்தருக்கு முன்பதாக கரெக்டாக இருந்துச்சுன்னா, கர்த்தரே என்ன பண்ணுவார்னா நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் பைபிளில் நான் சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். அண்ணால் கூட அவங்க மிகுந்த மனவேதனையில் உட்காந்து நம்ம புலம்பி ஜெபிக்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே ஆண்டவரே, எனக்கு கண்ணோக்கி பாருங்க. ஏலி ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட், ஒரு நியாய தீர்ப்பு செய்கிற அந்த ஊரையே நியாயம் தீர்த்த ஏலி ஐயா என்ன பண்ணுறாரு? என்ன குடிச்சு உள்ளே உட்காந்துருக்கியான்னு கேட்டார். எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு அவுட்வர்ட்லி ஆக்ஷன்ஸை டக்குன்னு நியாயம் தீர்க்கிற மக்கள், உள்ளே என்ன இருக்குது, உள்ளே எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்காங்க, உள்ளே எந்த அளவுக்கு மக்களுடைய காயங்கள் இருக்குது இன்றைக்கி புரிந்து கொள்ள முடியாத நிலைமை. ஸோ இன்றைக்கி அதிகமாக நம்ம இன்றைக்கி எப்படி ஆகிட்டோன்னா, வெளிப்பிரகாரமான காரியங்கள் மேலே அதிகமாக இந்த கடைசி காலத்தில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யார் ஒருத்தங்க சர்ச்சுக்கு நல்லா ரெகுலராக காணிக்க தராங்களா, அப்படியே எப்படி டைமுக்கு உட்காடுறாங்க, இதெல்லாம் நம்ம வெளியே பார்க்குற விஷயங்கள் தான். ஆனால் அந்தரங்கத்தை கர்த்தர் தான் பார்க்க முடியும். ஆனால் அந்தரங்கத்தை ஊழியக்காரர்களும் தேவ பிள்ளைகளும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, எப்படி எலிசாவுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி இருந்தாரோ, எப்படி தேவனுடைய ஆவியானவர் சாமுவேல் கிட்ட கரெக்டாக டேவிட் தான் என் இதயத்துக்கு ஏற்றவன்ற அந்த ஒரு கனெக்டிவிட்டி, ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவ் ஆண்டரோட பழகிறவங்க மட்டும்தான் தேவ பிள்ளைகளை ஈஸியாக ஆவியில் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா பைபிளில் கூட அழகாக ஒரு வசனம் போட்டு, நாங்கள் இது முதற்கொண்டு யாரையும் மாம்சத்தில் அறிய மாட்டோம், நாங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவோம், ஆவியிலே அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆவியில் அறிந்து கொள்ளும் பொழுது தான் நம்மளால் ஈஸியாக பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாரை குறித்தும் கரெக்டாக நமக்கு சாட்சி கொடுக்க முடியும். நம்மளால் எல்லாருடைய இன்டென்ஷனையும் மோட்டிவ்ஸையும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒரு காலத்தை தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் அன்றைக்கி செய்கிற எந்த ஒரு செயலையும் என் மோட்டிவ் சரியாக இருக்கட்டும்ப்பா, என் தாட்ஸு சரியாக இருக்கட்டும்ப்பா, நான் வெளியே செய்கிற ஒரு நற்கிரியை போல் தெரியல, ஆனால் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ, இல்லை யாருக்காவது அவர் நன்மை செய்வதோ, இல்லை நான் பேசுகிற ஃபோன் கால்ஸோ பார்க்குறதுக்கு உதவி செய்கிற மாதிரி உள்ளத்திலோ நான் ஏன் அவளுக்கு பண்ணணும், அப்படி இல்லாமல் உள்ளத்திலோ இவளுக்கு இது வாய்க்கக்கூடாது அப்படின்னு எது வேணா இருக்கலாம். எந்த ஒரு ராங் மோட்டிவாக இருந்தாலும், எங்கே ஒரு ராங் தாட்டாக இருந்தாலும், ஒரு ராங் இன்டென்ஷனோட நம்ம செயல்பட்டாலும் நம்ம ஆண்டவருடைய அளவிற்குள்ளே போக முடியாது. ஏசப்பா எவ்வளோ அழகாக என்ன பண்ணுறாருன்னா, யோவான் 5:30 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நான் என்னுடைய சுய மகிமையை தேடாமல் என்னை அனுப்பியுடைய மகிமையை நான் தேடுறேன்னு சொல்வார். எல்லா இடத்துலையும் ஏசப்பா எப்படி இருந்தாருன்னா, அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வெளியில் ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும்போதும் உள்ள டீப்லி காட் வாஸ் மோடுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேக இடங்களில் அவர் இருதயத்துலேருந்து தான் ஒரு காரியத்தை செய்கிறாரு. his motive was right, his action has been connected to his motive properly. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி கனெக்டடாக இருக்கிறோமா?
இப்போ நம்ம கேட்க வேண்டிய சில கேள்விகள், நான் எதுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், இல்லை எதுக்காக நான் ஆண்டவரை சர்வ் பண்ணுறேன், மனுஷங்களுக்காகவா? ஐயோ சர்ச்சில் கேட்பாங்களே, இல்லை எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க நான் ப்ரேயர் பண்ணலனா, ஐயோ நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா என்ன எக்ஸாமில் ஃபெயில் ஆக்கிடுவார், ஐயோ நான் வேலைக்கு போகிறேன் நல்லா ப்ரே பண்ணதான்ப்பா வேலை நிம்மதியாக பண்ண முடியும். அப்போ இது எல்லாமே எதுக்காக இருக்குது? ஏதோ கர்த்தரை தேடுகிற காரியம் கூட இன்றைக்கி ஒரு சுயநலத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஸோ இது நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மாற்றுவாராக. அதே மாதிரி நான் ஆண்டவருடைய மகிமையை தேடுறேனா, இல்லை என்னுடைய மகிமையை தேடுகிறேனா, என்னுடைய ப்ரேயர் ஜபம் எல்லாமே ஆண்டவருக்காக இருக்குதா, அவர் ராஜ்யத்துக்காகவா, இல்லை என்னுடைய சுயங்கள் நிறைவேற்றுகிற ஜபமாக இருக்குதா? அதே மாதிரி எனக்குள்ள ஏதாவது பெருமைகளும் பொறாமைகளும் தனிப்பட்ட சுயமான ஆம்பிஷன்ஸும் உள்ளத்தில் இருக்கா? அதுக்கப்புறம் ஆண்டோடைய மோட்டிவ்ஸ்குள்ளே அலைன் பண்ணக்கூடாதபடிக்கு என்கிட்ட என்னென்ன தடைகள் இருக்குது? ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் தாவி சொன்ன போல, ஆண்டவரே சர்ச் மை ஹார்ட், என்னுடைய இதயத்தை சோதித்து பாருங்கப்பா, அதில் உங்களுக்கு பிரியமற்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், விடுதலை கொடுங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் வாழ்க்கையை மாற்றுங்க. அப்படி சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படியாவது அவருடைய ஹார்ட்டில் அவருடைய நம்மளுடைய மோட்டிவ்ஸ், நம்ம தாட்ஸ், நம்மளுடைய இன்டென்ஷன்ஸை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஆண்டவரே இன்னைக்கு அப்பா என் நோக்கம் சரியாகட்டும்ப்பா, என் இதில் இருக்கிற ஆண்டவரே மோட்டிவை சரியாக வைத்துக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவர் நான் மாய்மாலம் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் மாய்மாலக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டாங்க. அதனால எப்பயுமே கூட நம்ம என்ன பண்ண முடியாது, சில வேளைகளில் மாய்மாலம் பண்ணாதபடிக்கு முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உண்மையாக இருக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா நம்ம அநேக வேலை மனுஷனுக்கு பயப்படுறதுனால தான் நம்ம மாய்மாலம் பண்ணிடுறோம். நம்ம ஏன் மனுஷனுக்கு பயப்படணும்? கர்த்தர் தான் நம்ம நியாயத்திற்கு போகிற ஒரு நாள். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு மட்டும் தான் நம்ம பயப்படணும். அதே போல் மனசாட்சியில் சுருண்ட பொய்யர்னு வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவெல்லாம் மாறி போகாதபடிக்கு நம்ம காடோட ரைட் இன்டென்ஷனில் அலைனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோட எப்படி இருந்தாரோ அவருடைய மகிமையே தெரியினார். அவர் மக்களுக்காகவே வந்தார். He came for servicehood. ஆண்டவர் எந்த ஒரு பதவிக்காகவும் இந்த பூமியில வரல, ராஜ்யத்துக்காக வரல. ஏன்னா அவரே ராஜாவா இருந்தார். எல்லாவற்றையும் விட்டு இழந்து he had a pure motive to save the world. He had a pure motive to save this fallen world. ரட்சிப்பு தான் உண்மையான இழந்து போன வாழ்க்கையை ஆத்தும ரட்சிப்பை மீட்டெடுக்கும்படியாக he had a pure intention. இன்றைக்கு நமக்கும் நம்ம செய்கிற ஊழியங்கள்ல, நம்ம இருக்கிற குடும்பத்தில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், ரிலேஷன்ஷிப்பில், நம்ம செய்கிற வேலைகளில் let us have a pure intention what we are doing. Hallelujah. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாக. நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுக்க இன்னும் அதிகமாக ஜெபிக்க, இன்னும் கர்த்தருடைய இன்னும் நான் லேர்ன் பண்ணி தான் இருக்கேன். அந்த ஆண்டவர் இன்னும் அதுக்கான வெளிப்பாட்டின் ஆவியானவர் நிறைய காரியங்களை எனக்கும் கற்றுக் கொடுக்க, உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த தருணத்துக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா எங்களுடைய இன்டென்ஷன் தான் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறீங்கப்பா. நியாயம் தீர்க்கும்போது எங்கள் மோட்டிவ்ஸாக எங்கள் இன்டென்ஷன் தான் நீங்கள் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே தயவுசெய்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு வேளை இத்தனை நாள் ஆண்டவரே நாங்கள் ஒரு மாதிரி மாய்மலமாக வாழ்ந்துருக்கலாம் ஏசப்பா. ஆனால் இனிமேல் நாங்கள் அப்படி வாழ விரும்பலப்பா. ஐயா எங்களுடைய மோட்டிவ்ஸை மாற்றுங்க ஐயா, எங்கள் இன்டென்ஷன்ஸை மாற்றுங்க ஐயா, எங்கள் ஆக்ஷனுக்கும் அதுவும் கனெக்டிவிட்டியாக இருக்கணும்ப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வெளிப்படையான ஒவ்வொரு கிரியைகளும் இருதுலேருந்து நாங்கள் செய்யணும்ப்பா. நாங்கள் செய்ய நன்மைகளில் உள்ளத்தில் சந்தோஷத்தோடு நாங்கள் செய்யணும்ப்பா. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யும் போது மனசார செய்யணும்ப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் இதயத்தில் அலைண்டா உம்மோடு நாங்கள் உங்கள் ரைட் இன்டென்ஷன்ஸில் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர்களா எங்களை நடத்துங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். மே காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.